நான் கெஸ் பண்ணது சரியாதான் போச்சு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன். நீங்க என் பையனை காப்பாத்தினதை விட நிரஞ்சன் என் பிசினஸ் எல்லாம் கெடுக்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிரஞ்சன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கேன் என்று நம்பிக்கையுடன் சொன்னார் வர்தன். வர்தனின் அணுகுமுறை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் பயப்படுபவர் அல்ல என்பது அவருடைய பேச்சிலேயே தெரிந்தது. வர்தன் நிரஞ்சனை நினைத்து பயப்படவில்லை. நிரஞ்சனால் அவருக்கு நஷ்டம்தான் ஏற்பட்டிருந்தது. அதனால் நிரஞ்சனுக்கு எதிராக அவர் எதையும் செய்ய தயாராக தான் இருந்தார். அவர் சொன்னதை கேட்ட விக்ரம் மெல்ல சிரித்து, மிஸ்டர் வர்தம், என்னை விடுங்க. நீங்க நிரஞ்சனுக்கு அகெயின்ஸ்டா என்ன பண்ணலாம்னு பிளான்ஸ்ல இருந்தீங்க என்று கேட்டான். அதை கேட்டதும் வர்தன் அவனை ஆழமாக பார்த்தார். விக்ரமின் வார்த்தைகளில் இருந்த அர்த்தம் அவருக்கு புரிந்தது. மிஸ்டர் விக்ரம், நான் நிரஞ்சனை அட்டாக் பண்ணணும். அவன் பண்ணுனதுக்கெல்லாம் திருப்பி அடிக்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வரலனாலும் நான் அதை பண்ணிருக்கத்தான் போறேன். இதுல என்னோட வர்தன் குரூப்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நிரஞ்சனை என்னால எதிர்க்க முடியாது. அதனால மும்பையில இருந்து என்னோட அண்டர்வேர்ல்டு பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு இருந்தேன் என்று சொன்னார் வர்தன். விக்ரம் நிதானமாக தலையை ஆட்டிவிட்டு, ஹைதராபாத் சிட்டியில ஒரு ஃபினான்ஷியல் சிஸ்டமை பில்ட் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா என்று மெதுவாக கேட்டான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் வர்தனின் கண்கள் மின்னியது. அவரது முகத்தில் ஒரு அதிர்ச்சியான வெளிப்பாடு தோன்றியது. முன்னதாக நிரஞ்சனுக்கு எதிராக போராட விரும்பினார். ஆனால் ஹைதராபாத் சிட்டியில் நிரஞ்சனின் புகழ் பல சகாப்தங்களாக படிப்படியாக அதிகரித்துக் கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிலையில் விக்ரம் என்ற ஒருவன் வந்து நிரஞ்சனின் அஸ்திவாரத்தையே கலக்கப் போகிறான் என்பது அவருக்கு தெரியவில்லை. நான் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னால நான் உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? போன தடவையே நீங்க உங்களை பத்தி எதுவுமே சொல்லாம போயிட்டீங்க. இப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்று வர்தன் மரியாதையுடன் கேட்டார். உங்களுக்கு சரண்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? அது எல்லாம் என்னோடதுதான் என்று சொன்னான் விக்ரம். சரண்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸா என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு ஒரு தீவிர யோசனையில் மூழ்கினார். வர்தனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு தனது இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கில் இருந்து வந்த தகவல் நினைவுக்கு வந்தது. சட்டென கண்கள் உயர்த்தி விக்ரமை அதிர்ச்சியுடன் பார்த்தார். அவருடைய கண்களில் விக்ரமை பார்த்து லேசாக பயம் தெரிந்தது. அப்போதுதான் விக்ரம் எங்கே இருந்து வந்தான் என்பது வர்தனுக்கு புரிந்தது. அவன் வேறு யாரும் இல்லை, மும்பை சிட்டியையே ஒரு கலக்கு கலக்கிய விக்ரம் ஆதித்யா என்று வர்தன் புரிந்து கொண்டார். உடனே வர்தன் விக்ரமை மரியாதையுடன் பார்த்து, உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் விக்ரம் ஆதித்யா என்று சிரித்துக்கொண்டே சொன்னார். அன்றைக்கு இரவு ஹைதராபாத் சர்வதேச ஹோட்டல். ஹைதராபாத் சிட்டியிலேயே மிகவும் ஆடம்பரமான ஹோட்டல் அதுதான். அந்த ஹோட்டலுக்குள் நுழைவதற்கு அவர்களின் அடையாளம் மிகவும் சிறப்பானதாக இருக்க வேண்டும். பிசினஸ் சர்க்கிளில் எந்த ஒரு மரியாதைக்குரிய நபராக இருக்கிறாரோ அந்த நபருக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி இருக்கும். இன்னமும் எளிமையாக சொன்னால், பணம் இல்லாத யாரும் அந்த இடத்திற்குள் நுழைய முடியாது. விக்ரமையும் லம்போவையும் அங்கே அழைத்துச் செல்ல முடிவெடுத்தார் வர்தன். அன்றைக்கு இரவு விக்ரமுடன் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு தன் மகனை காப்பாற்றியதற்காக நன்றி தெரிவிக்க நினைத்தார் வர்தன். அவனுடன் சேர்ந்து ஹைதராபாத் சிட்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸின் வைஸ் பிரசிடென்ட்டையும் விருந்துக்கு அழைத்திருந்தார். அவர்களுடன் சில தொழில் பிரபலங்களையும் அழைத்திருந்தார். வர்தன் புக் செய்த அந்த ஹோட்டல் பார்ப்பதற்கே மிகவும் பிரம்மாண்டமாகவும் அவர்களுக்கென ஒரு இடம் தனியாக ஒதுக்கப்பட்டு சிவப்பு கம்பளம், கிறிஸ்டல் டைனிங் டேபிள்கள், சாண்ட்லியர்ஸ் என்று சிறப்பா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கே வந்ததும் நிறைய பிசினஸ்மென் ஒருவரை ஒருவர் சந்தித்து பேசிக் கொண்டார்கள். சிலர் கையில் விஸ்கி வைன் கிளாஸ்களை பிடித்துக்கொண்டு சிரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் விக்ரம் அங்கே லம்போவுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் விக்ரமண்ணா என்று சொல்லி சிரித்துக்கொண்டே வேகமாக அவனிடம் ஓடி வந்தான் ஆர்யா. அவனை பார்த்ததும் விக்ரம் சிரித்துக்கொண்டே விளையாட்டாக 2 முறை தூக்கி சுற்றி கொண்டு விளையாட்டு காட்டினான். போன தடவை உங்களுக்கு சரியா தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு அப்பா சொன்னாரு. இங்க வந்ததுல இருந்து உங்களை மட்டும் தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் ஆர்யா. எனக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி ஆர்யா. நல்லா படிக்கிறியா? மறுபடியும் எங்கேயாவது தனியா போனியா என்ன என்று சிரித்துக்கொண்டே கேட்க, இல்லண்ணா, அன்னையிலிருந்து நான் தனியா எங்கேயுமே போறது கிடையாது என்று சொன்னான் ஆர்யா. இருவரும் சிரித்து பேசிக்கொண்டே அவர்களின் டேபிளுக்கு சென்றார்கள். அப்போது அங்கே ஒரு அழகான பெண் முகத்தில் சிரிப்புடன் விக்ரமின் அருகில் வந்து, நீங்க தான் என்னோட தம்பியை காப்பாத்துனீங்களா என்று கேட்டாள். அதை கேட்டதும் விக்ரம் ஒன்றும் புரியாமல் ஆர்யாவை பார்க்க, இது என்னோட அக்கா என்று சொல்ல விக்ரம் லேசாக சிரித்தபடி ஹலோ என்று சொன்னான். வர்தனின் மகளான அனிஷா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். அவள் கண்கள் அப்படியே வர்தனின் கண்களைப் போலவே இருந்தது. அவள் கண்களை பார்க்கும்போது ஏதோ ஞானம் பெற்றவளை போல தெரிந்தாள். ஹலோ மிஸ்டர் விக்ரம், என்னோட பேரு அனிஷா வர்தன். போன தடவை என்னோட தம்பியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
என் தம்பியை காப்பாத்துனதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி வைக்கலாம்னு இருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா என் கூட நீங்க வரணும் என்று லேசாக சிரித்தபடி சொன்னாள். அவளுடைய குணம் மிகவும் நேர்த்தியானதாக இருந்தது. தேங்க்யூ சோ மச், பட் இன்னைக்கு உங்க அப்பா கொடுக்கிற இந்த பார்ட்டியையே நான் நீங்க கொடுக்கறதா எடுத்துக்கிறேன் என்று லேசாக சிரித்துக்கொண்டே சொன்னான் விக்ரம். அனிஷா, நீ எப்படி அவனை பார்த்ததுமே அவன் கூட பார்ட்டி பண்ணணும்னு சொல்ற? இவனை பார்த்தாலே தெரியுது இவன் நல்லவன் இல்லைன்னு. வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவன் மாதிரி நடிக்கிறான் என்று கருப்பு உடை அணிந்த அவளுடைய தோழி அனிஷாவுக்கு மட்டும் கேட்கும்படி மெதுவாக காதருகில் வந்து சொன்னாள். விக்ரம் மெதுவாக முகத்தை சுளித்து அந்த பெண்ணை பார்த்தான். அவள் பார்வையிலேயே தன் மீது அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் அதை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனந்தி, அப்படியெல்லாம் சொல்லாத. மிஸ்டர் விக்ரம் என்னோட அப்பாவோட கெஸ்ட். கண்டிப்பா நல்லவராதான் இருப்பார். என் அப்பா அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பழக மாட்டார் என்று கொஞ்சம் வெக்கப்பட்ட முகத்துடன் சொன்னாள் அனிஷா. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அனிஷா. நீ ஏமாந்து போறதையெல்லாம் பார்க்க முடியாது. நீ அவனை ஏதோ ரொம்ப பெரிய ஆள்னு நினைக்கிற. அவன் உன்னோட அப்பாவோட கெஸ்ட்னு எனக்கு தெரியும். நான் அவர்கிட்டயே இதை பத்தி பேசியிருக்கேன் என்று சொன்னவள் திரும்பி விக்ரமை பார்த்து, நீதான் அன்னைக்கு ஆர்யாவை காப்பாத்தினு கேள்விப்பட்டேன், உண்மையா என்று கேட்டாள் ஆனந்தி. விக்ரம் அவளை அலட்சியப்படுத்துவது போல, தெரியாதவங்க கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்காது என்று சொன்னான். ஏன், என்ன ஃபேஸ் பண்றதுக்கு பயமா இருக்கா? அதை கூட ஒத்துக்க முடியாத அளவுக்கு நீ கோழையா? அன்னைக்கே அனிஷா சொன்னதை கேட்டேன். ஆர்யா மேல மோத வந்த கார் ஹரிஷன் ஹர்ஷிதாவோடதுன்னு சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து நீ இதெல்லாம் பண்ணுன? வர்தன் அங்கிள் ஃபேமிலியில இருந்து என்ன எடுத்துக்கணும்னு நினைச்சு நீ இங்க வந்திருக்க. ஹரிஷ் கூட கூட்டு சேர்ந்துதான் நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னோட இந்த ஆக்டிங்க்கு அவங்க வேணா நம்பிடலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன் என்று ஆனந்தி சொன்னாள். விக்ரம் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அனிஷா, இவன் சொல்றதெல்லாம் நம்பாத. இதெல்லாம் வேணும்னே ஆடுற நாடகம். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கிறதா எனக்கு தோணுது. அவன் மூஞ்சியை பார்க்கும் போதே உனக்கு தெரியலையா? நான் இந்த விஷயத்தை பத்தி வர்தன் அங்கிள்கிட்ட சொல்ல போறேன் என்று சொன்னாள் ஆனந்தி. கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாதா யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு என்று அனிஷா ஒரு தீவிரமான குரலில் சொன்னாள். பிறகு அவள் விக்ரமின் பக்கம் திரும்பி, சாரி மிஸ்டர் விக்ரம், அவ என்னோட ஃப்ரெண்டு தான். என் தம்பினா அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அவன் மேல இருக்கிற பாசத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. அவங்க பேசினதை பத்தி எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்று சொன்னாள் அனிஷா. விக்ரம் அனிஷாவிடம் பேசும்போதெல்லாம் அருகில் நின்றிருந்த ஒரு இளைஞன் விக்ரமையே முறைத்து பார்த்தபடி நின்றிருந்தான். அவனுடைய பார்வை ஏறக்குறைய விக்ரமை கொள்வதைப் போல இருந்தது. விக்ரம் அனிஷா சொல்லிக் கொண்டிருந்ததை மறந்துவிட்டு அந்த இளைஞனை பார்த்து, இது யாரு என்று கேட்டான். இது ஆனந்தியோட பிரதர் கார்த்திக் என்று அனிஷா சிரித்துக்கொண்டே சொன்னாள். ஐ திங்க் கார்த்திக் உங்க மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கான்னு நினைக்கிறேன் என்று விக்ரம் கூலாக சிரித்துக்கொண்டே சொன்னான். அனிஷா விக்ரமிடம் பேசும்போதெல்லாம் அவனுடைய கண்கள் கோபத்தில் அவனையே முறைத்து பார்த்தபடி இருந்தது. விக்ரம் சொன்னதை கேட்டதும் அனிஷாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. மெதுவாக தயங்கியபடி, மிஸ்டர் விக்ரம், உங்களோட பார்வை ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னே தெரியல. ஐ எம் சாரி, நான் உங்களை ஜட்ஜ் பண்ணல, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் அனிஷா. விக்ரம் எதுவும் பேசாமல் கூலாக கார்த்திகையை பார்த்து கொண்டு நின்றான். ஆனால் கார்த்திக்கின் கண்கள் விக்ரமையை பார்த்து கோபத்தில் விழுங்குவதைப் போல இருந்தது. அந்த பார்வை விக்ரமின் அமைதியை தூண்டி பார்ப்பது போல இருந்தது. அனிஷாவும் அவனையே பார்த்தபடி நின்று கொண்டிருக்க, எதுக்கு அனிஷா அவனையே பார்த்துட்டு இருக்க? அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு. அந்த ஆளோட கண்ணுல ஏதோ வித்தியாசம் தெரியுது. அவன் மனசுல உன்னை பத்தி ஏதோ தப்பான எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கண்டிப்பா ஹரிஷோட ஆளா தான் இருக்கணும். ஹரிஷை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவனோட சேர்ந்து இருக்கிற ஆளுங்களும் அவனை மாதிரி தானே இருப்பாங்க. தேவையில்லாம அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு உன்னோட லைஃபையே நீ கெடுத்துக்காத என்று அருகில் நின்றிருந்த கார்த்திக் அனிஷாவை பார்த்து சொன்னான். அவர்கள் எல்லோரும் விக்ரமை அப்படி பேசுவதை பார்த்து ஆர்யாவுக்கு கோபம் வந்தது. உங்களுக்கெல்லாம் விக்ரம் அண்ணாவை பத்தி என்ன தெரியும்? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. அவர் எவ்வளவு நல்லவர்னு கூட இருந்து பார்த்த எனக்கு தான் தெரியும் என்று கொஞ்சம் கோபமாக சொன்னான் ஆர்யா. உடனே விக்ரம் அவனை பார்த்து சிரித்தபடி, ஹே ஆர்யா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவங்க சும்மா என்ன கலாய்க்கிறதுக்காக அப்படியெல்லாம் பேசுறாங்க, நீ கவலைப்படாத என்று அவன் தலையை தடவி கொடுத்தபடி சிரித்தான். அதை கேட்டதும் கார்த்திக்கும் ஆனந்தியும் ஆர்யாவை பார்த்து லேசாக முறைத்தாள். அனிஷா, இந்த காலத்துல சின்ன பசங்களை இம்ப்ரெஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆர்யா சொல்றதே எடுத்துக்கோ, அதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். ஏற்கனவே ஹரிஷ் ஒரு தடவை ஒரு பணக்கார பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணுனதா நான் கேள்விப்பட்டேன். அவனே எல்லாத்தையும் செட் பண்ணி ஹீரோவாக ட்ரை பண்ணியிருக்கான்.
இவனும் இப்போ அப்படிதான் உன்கிட்ட நடந்துக்கிறான் என்று ஆனந்தி சொன்னாள். அவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்டு விக்ரமுக்கு சிரிப்புதான் வந்தது. ஆக்சுவலா நீங்கெல்லாம் யாரு? எதுக்காக என்ன கெட்டவனாக்க ட்ரை பண்றீங்க? இதுக்கு முன்னாடி நான் உங்களெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்புறம் எதுக்கு என் மேல இவ்வளோ வன்மம்? ஆக்சுவலா மிஸ்டர் வர்தனுக்கு அனிஷான்னு ஒரு பொண்ணு இருக்கிறதே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரியான ஆள் நான் கிடையாது. அதை உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அதனால நீங்க தேவையில்லாம என்னை பத்தி பேசி உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். அதையெல்லாம் பார்த்த அனிஷா விக்ரமை பார்த்து வெக்கத்தில் தலையை குனிந்து கொண்டாள். அவர்கள் விக்ரமை இந்த அளவுக்கு தவறாக பேசி அவமானப்படுத்துவார்கள் என்று அவள் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. ஆனந்தி அக்கா, இவர் என்னோட கெஸ்ட். இனிமேல் விக்ரம் அண்ணாவை அப்படியெல்லாம் தப்பா சொல்லாதீங்க என்று ஆர்யா கோபத்தில் அவளை பார்த்து சொன்னான். உடனே ஆனந்தி ஆர்யாவை தனியாக அழைத்துச் சென்று, ஆர்யா, நீ இன்னமும் சின்ன பையன். உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எதுவும் தெரியாது. நாம எல்லாம் பணக்கார வீட்டு ஃபேமிலி. அவனை மாதிரி சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க நம்ம கிட்ட இருந்து என்னென்ன புடுங்க முடியுமோ எல்லாத்தையும் புடுங்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. உன் அக்காவையும் சேர்த்து தான் சொல்றேன். அதனால அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் கவனமா இருக்கணும். விக்ரம் உங்ககிட்ட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சு உங்களோட குடும்ப சொத்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் திருடுறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கான் என்று சொன்னாள். இல்ல, அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்க தான் அவரை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்று ஆர்யா சொன்னான். உடனே ஆனந்தி கொஞ்சம் கோபமாக, ஏய் ஆர்யா, உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? என்ன உனக்கு எவ்வளோ நாளா தெரியும்? நான் சொல்றத நம்பாம நேத்து வந்த ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி வெகுலியா இருந்தா எல்லாரும் உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க என்று சொன்ன ஆனந்தி ஆர்யாவை எச்சரித்து திரும்பவும் அவர்கள் இடத்திற்கே கூட்டிக் கொண்டு வந்தாள். ஹேய் விக்ரம், சொல்லு, ஹரிஷ் உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தான்? யாரை ஏமாத்துறதுக்காக இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்க? வர்தன் அங்கிளோட ஃபேமிலியை பத்தி உனக்கு இன்னமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் நீ இங்கிருந்து உயிரோட போக முடியாது. நாங்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். இப்பவே இந்த இடத்துல இருந்து ஓடி போயிரு, உசுராவது மிஞ்சு என்று கார்த்திக் விக்ரமை பார்த்து கோபமாக சொன்னான். அதை கேட்டதும் லம்போ கோபமாக முஷ்டியை முறுக்கிக் கொண்டு முன்னால் செல்ல விக்ரம் அவனை தடுத்து, இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் லம்போ என்று சாதாரணமாக சொன்னான். உடனே ஆனந்தி அவனை பார்த்து கோபமாக, என்ன சொன்ன என்ன சொன்ன என்று தீவிரமாக கேட்டாள். ஆனந்தி, இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் விக்ரம் என் அப்பாவோட கெஸ்ட். அவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க 2 பேரும் இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று கத்திய அனிஷா திரும்பி விக்ரமை பார்த்து, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் விக்ரம், ஐ எம் ரியலி சாரி என்று சொன்னாள். அனிஷா சொன்னதை கேட்டதும் ஆனந்தி மற்றும் கார்த்திக்கின் முகம் அப்படியே மாறியது. அவர்களது கண்கள் விக்ரமை பார்த்து பொறாமையில் சிவந்தது. அதிலும் கார்த்திக்கு அனிஷாவின் மீது எப்போதுமே ஒரு ஈர்ப்பு இருந்து கொண்டே இருந்தது. இன்று அவளே கார்த்திக்கை கோபமாக பேசும் நிலைக்கு வந்ததுக்கு விக்ரம் தான் முக்கிய காரணம் என்று நினைத்த கார்த்திக் அவன் மீது பயங்கர கொலை வெறியில் இருந்தான். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத ஆணிக 2 பேரும் சீனை போட்டுட்டு இருக்காங்க? ஒரு அடிக்கு தாங்க மாட்டான் இவன்லாம். அவன் விக்ரம் சாரை மறைச்சு பார்த்துட்டு இருக்கானா? விக்ரம் சார் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருக்கேன். இல்லைனா இவனை வாழ்நாள் முழுக்க எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் என்று லம்போ கார்த்திக்கை பார்த்து கோபமாக நினைத்து கொண்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.